இன்றைக்கு காங்கிரசும் திமுகவும் 20 நாட்கள் வார்த்தை போர் நடந்து கொண்டிருந்தது. பத்திரிகை ஊடகத்தில் திறந்தால் இந்த செய்தி தான். பத்திரிகையில வருகின்ற செய்தி, ஊடகத்தில் வருகின்ற செய்தி என்ன செய்தி? திமுகவும் காங்கிரசுக்கும் பேச்சுவார்த்தையில பிரச்சனை, அந்த தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை, தொகுதி எத்தனை இடம் வழங்கப்பட வேண்டும் அதில் பிரச்சனை என்று தினந்தோறும் வந்தது. இன்றைக்கு காங்கிரஸ் திமுக மிரட்டி 28 இடங்களை பெற்று ஸ்டாலின் அவர்களே, நீங்க தான் காங்கிரசுக்கு அடிமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக எங்களுடைய கூட்டணி இருக்கின்றது. எங்க கூட்டணியில அமைக்கப்பட்ட கட்சிகள் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர உணர்வோடு செயல்படுகின்ற கூட்டணி அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை நேரத்திலே தெரிவித்து, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தினந்தோறும் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் போராட்டம், இன்றைக்கு ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், அதுபோல போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், தினந்தோறும் போராட்டம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சா அந்த யாரெல்லாம் இந்த போராட்டம் நடத்துகிறார்களோ அந்த அமைப்புக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார். ஆட்சிக்கு வந்த உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு ஆட்சி இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டது. அதனால இன்றைக்கு அந்த அமைப்பை சேர்ந்தவரெல்லாம் வீதியிலே வந்து போராடக்கூடிய நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கின்றது. ஆக மக்களை ஏமாற்றி வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்றாம வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து மக்களை மறந்த கட்சி திமுக கட்சி.